இஸ்ரேலோட மெர்காவா பீரங்கிகள் அதிகமாக இந்த லெபனான் ஓரியன்ட் ஹெஸ்புல்லாவால் சமீப நாட்களில் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, இந்த டேங்க்ஸை பற்றி இந்த வாரை பற்றி அதிகமாக படிக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னா, ட்ராஃபி அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இது இஸ்ரேலோட ரொம்பவே முக்கியமான ஒரு டேங்க் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். அது எப்படி ஃபெயில் ஆச்சு? நார்மலாக ஈரான் மேட் வெப்பன்ஸ்க்கு உலக அளவில் வெப்பன்ஸ் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ஈரானால் தயாரிக்கப்படுற அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸையும் அந்த ராக்கெட்ஸையும் பயன்படுத்தி எப்படி இஸ்ரேலோட மெர்காவா டேங்க்ஸை அதுலேயும் MK4 சூப்பர் டேங்க்ஸை அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியானது எழும்பிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா சார்பில் திரும்பவும் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் இஸ்ரேலோட இந்த சூப்பர் மெர்காவா டேங்க்ஸை எப்படி ஈரான் மேட் அல்மாஸ் ATGM கொண்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இந்த அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அதுலேயும் ட்ராஃபி சிஸ்டம் எந்த இடத்துல ஃபெயில் ஆகுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் கிருஷ்ணன் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். ட்ராஃபி ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இது இஸ்ரேலோட ரஃபேலால உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது இஸ்ரேலோட மெர்காவா டேங்க்ஸ்லையும் அமெரிக்காவோட M1 ஆப்ராம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட லெப்பர்ட் 2ன்னு சொல்லிட்டு உலக அளவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ரொம்பவே அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸை சொல்லக்கூடிய அந்த எல்லா டேங்க்ஸ்லையுமே இப்போ பயன்பாட்டில் இருக்க ஒரு ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, மற்ற ப்ரொடக்ஷன் சிஸ்டம்க்கும் இதுக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசமே, இப்போ மற்ற நாடுகளோட அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா 360 டிகிரி கவரேஜஸ் அந்த ரேடார் மூலமா அந்த டேங்க்குக்கு வந்து அது கொடுத்தாலும் உள்ள வரக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸை டிஃபென்சிவ் மேனர்ல இல்ல உள்ள வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டைல்ஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்றது 80 to 90% தான் இருக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனா இஸ்ரேலோட இந்த ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது அந்த டேங்க்குக்கு எதிராக வரக்கூடிய த்ரெட்ஸை 95% மேல நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கொண்டிருந்துச்சு. ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை இஸ்ரேல் அவங்களோட டேங்க்ஸில் பயன்படுத்தி நிறைய இடத்துல வெற்றியை கண்டிருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் ஹெஸ்புல்லா கூடயும் ஹமாஸ் கூடயும் இந்த பிரச்சனையானது இவங்களுக்கு வந்தப்போ அப்படியே தலைகீழாக மாறுது. இப்போ M1 ஆப்ராம்ஸில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஜெர்மனியோட லெப்பர்ட் 2லையும் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, சேலஞ்சர் 2லையும் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில டேங்க்ஸில் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரொம்பவே உலக அளவில் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் இந்த ஹமாஸ் கூடயும் ஹெஸ்புல்லா கூடயும் இந்த டேங்க்ஸ் நேரடியாக கிளம்புகிறப்போ இஸ்ரேலுக்கு எதிர்பார்த்த அளவிலான வெற்றிகள் அது கொடுக்கல. அது ஏன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ராஃபி சிஸ்டமோட வர்க்கிங்கை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் எப்படி கொரில்லா வார்ஃபேர் மெத்தட்லையும் ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் சேர்ந்து இந்த டேங்க்ஸ் அடிச்சாங்கன்றது நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். இந்த ட்ராஃபி சிஸ்டம் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மெர்காவா டேங்க் இருக்குல்ல, இந்த மெர்காவா டேங்கோட 4 சைட்லையும் 4 ரேடார் ஆண்டனாஸ்ன்றது இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இந்த சுற்றி இருக்க எல்லா சைட்லையும் 360 டிகிரிக்கு கவரேஜை இந்த டேங்க்குக்கு கொடுக்கும். இப்படி கொடுக்குறப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைதூரத்தில் இருந்து ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோ இல்லை ஒரு RPGயோ ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அது லான்ச் செய்யப்பட்ட அடுத்த ஒரு சில வினாடிகளில் இது ஆன்போர்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள வரக்கூடிய த்ரெட் ஒரு RPGயா இல்லை ஒரு ATGM ஆன்டி டேங்க் கைடட் மிசைலான்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் உள்ள அனுப்பி விட்டுரும். அதுக்கப்புறமா இதில் இருக்க அந்த பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரும் அது வரக்கூடிய பாத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அந்த ப்ரொஜெக்டைல் அங்கிருந்து வருது, இது நம்ம டேங்க் மேலே விழுவுறதா இல்லை டேங்க்ல இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இதோட பாத் இருக்கான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும். ஒருவேளை அதோட பாத் வந்து இந்த டேங்கை விட்டு தள்ளி இருக்கு, அதுக்குள்ள நம்மளோட டேங்க் வேற இடத்துக்கு போயிடும் சொல்லிச்சுன்னா உள்ள வரக்கூடிய அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான எந்த ஒரு கவுண்டர் மெஷர் சிஸ்டமையும் இது எடுக்காது. ஆனா ஒருவேளை அந்த ப்ரொஜெக்டைல் இது மேல வந்து ஹிட் பண்ணும், இந்த டேங்க் மேல வந்து அடிக்கும்ன்றத அந்த பாத்தை கெஸ் பண்ணிருச்சுன்னா உடனடியாக ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸில் அதுக்கான என்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டை இந்த கம்ப்யூட்டரானது ஃபிக்ஸ் பண்ணும். இந்த டேங்க் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் அந்த டேங்க்குக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸில் உள்ள வரக்கூடிய ப்ரொஜெக்டைல இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதோட கவுண்டர் மெஷர் சிஸ்டம்ல இருந்து சின்ன சின்ன ஷார்ப்னர்ஸையும் சின்ன சின்ன மெட்டல் பீசஸையும் இது ஃபயர் பண்ணும். இப்படி ஃபயர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இது வெளியில் பொருந்து போகக்கூடிய இந்த டேங்க்ல இருந்து அது வெளியேறக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 மீட்டரோ இல்லை 10 மீட்டர் தொலைவிலையோ உள்ள வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டைல் வரப்போ அது மேலே மோதி அதை வெடிச்சு செதற வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதுதான் இந்த ட்ராஃபி சிஸ்டம்னு சொல்லலாம், ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இப்போ உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு தலை சிறந்த சிஸ்டம்னு சொல்லலாம். இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஆனால் சமீபத்தில் இதுக்கான சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சில இடங்களில் இந்த கொரில்லா வார்ஃபேர் மெத்தட், இந்த கொரில்லா போர் முறையில் இந்த சிஸ்டமானது வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் வெளியான வீடியோ கூட இதே மாதிரி ஒரு வீடியோ தான். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து ரொம்பவே ஒரு குறைஞ்ச தூரத்தில் இருந்து இந்த மாதிரி ஆல்மாஸ் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ
வீடியோவை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி ஃபயர் பண்ணப்பட்ட அந்த மிசைலானது இஸ்ரேலோட அந்த மெர்காவா டேங்கை நோக்கி போகிறது, அந்த டேங்கை போயிட்டு அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக இருக்குது. ஆனால் இதில் அந்த சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆச்சு, எப்படி இது ஃபெயில் ஆச்சு? அப்போ அல்மாஸ்ன்றது அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலா? இது எல்லாத்தையும் தேடி பார்க்குறப்ப தான் இந்த ட்ராஃபி சிஸ்டம் எந்த ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்ற அந்த ஒரு தகவலானது கிடைக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல 360 டிகிரியில் இதுக்கான கவரேஜ் கொடுக்க முடியும். உள்ள வரக்கூடிய எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும், ஆர்பிஜியாக இருந்தாலும், ஆன்டி டேங்க் கைடட் மிசைலாக இருந்தாலும் இதனால நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது ஹெஸ்புல்லாவுக்கும் தெரியும், ஹமாஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கப்போ இந்த ட்ராஃபி சிஸ்டமை நியூட்ரலைஸ் பண்ணணும், இல்லை அந்த சிஸ்டமை அவங்க ஏமாத்திட்டு போய் இந்த டேங்க் அழிக்கணும்னா அவங்க இருக்கிறதுக்கு ரெண்டு வழி தான். ஒன்று ரொம்பவே க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க வழியை கூட இதை பார்க்கலாம். இந்த அர்பன் வார்ஃபேர் உள்ள வரக்கூடிய நகரப்பகுதிகளில் இந்த டேங்க்ஸ் ஆனது உள்ள வரப்போ பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிட்டே ஒரு செவுத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் டேங்க்னா இந்த பக்கம் வேற யாராச்சும் வீரர்கள், இல்லை இந்த பக்கம் வேற யாராச்சும் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருந்துட்டு ஒரு ஆர்பிஜியை வச்சு அடிக்கிறப்போ இந்த ட்ராஃபி சிஸ்டமால் அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. இது முதல் வழி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. என்னதான் 360 டிகிரி கவரேஜில் இந்த ஒரு ரேடாரால் இந்த கவரேஜை கொடுக்க முடிஞ்சாலும் இப்போ ஒரு ஹையான இடத்துல இருந்து ஒரு மலை மேடுகள்ல இருந்தோ கொஞ்சம் உயரமான இடங்கள்ல இருந்து இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறப்போ தாழ்வான இடங்கள்ல இல்லை ஒரு பள்ளமான பகுதியில் இந்த டேங்க்ஸ் ஆனது இருந்துச்சுன்னா அதுவும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து மேடு பள்ளம் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபயர் பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டமால உள்ள வரக்கூடிய அந்த த்ரெட்டை ரேடார்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அந்த ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட்ல இந்த த்ரெட்டை அனலைஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான வேலைகளில் இந்த ட்ராஃபி சிஸ்டமால ஈடுபட முடியலன்றதையும் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டாவது மெத்தட் ஹையான இடத்துல இருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அடிக்கிறத ஹெஸ்புல்லா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமும் இந்த ட்ராஃபியை யூஸ்லெஸ்ஸாக மாற்றிருக்கு. உலகத்தில் ரொம்பவே அட்வான்ஸ்டாக சொல்லப்பட்ட அந்த மெர்காவா டேங்க்ஸோட அந்த ட்ராஃபி சிஸ்டமை இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்ல இதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்தது. ஆரம்பத்தில் ரஷ்யா உக்ரைன் போர்ல அர்பன் வார்ஃபேர்ல உள்ள கியூவை நோக்கி நிறைய டேங்க்ஸை ரஷ்யா உள்ள அனுப்பிச்சப்போ இதே மாதிரி மெத்தட்ல தான் ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸையும் இன்னும் ஒரு சில ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸையும் வச்சு ரஷ்யாவோட டேங்க்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை உக்ரைன் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டேங்க்ஸ் தான் பெஸ்ட், இஸ்ரேலோட டேங்க்ஸை பாருங்க, M1 ஆப்ரம்ஸை பாருங்க, சேலஞ்சரை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா டேங்க்ஸுக்கான அந்த விளம்பரத்தையும் அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி சொன்ன எல்லா டேங்க்ஸுமே அங்கே ரஷ்யா உக்ரைன் போரில் பாதி காலி. மிச்சம் இருந்த மெர்காவா டேங்க்கும் இங்கே இஸ்ரேல் ஹெஸ்புல்லான்ற அந்த ஒரு யுத்தத்தில் மாறிட்டே இருக்கு. சாதாரணமான ஈரான் வெப்பன்ஸை வச்சு இப்போ ஹமாஸும் சரி ஹெஸ்புல்லாவும் சரி உலகத்தோட அதிநவீனமாக இருக்கிற டேங்கான மெர்காவாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேங்க்ஸோட யுத்தம்ன்றது இதோட முடிய போகுதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஏன்னா அடுத்து வரப்போகிற யுத்தங்கள் எதுவுமே டேங்க்ஸ்க்கான யுத்தமாக இருக்காது. ட்ரோன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜிகளுக்கான அந்த ஒரு யுத்தமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா எந்த நாடுகள் கிட்ட அதிகமான டேங்க்ஸ் இருக்கோ இல்லை எந்த நாடு கிட்ட இந்த பீரங்கி படைன்றது ரொம்ப அதிநவீனமாக இருக்கோ அந்த நாடு தான் ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கும். அந்த நாடு தான் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு எதிரி நாட்டை ஆக்குபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிம்பம் இல்லை ஒரு உண்மையான விஷயம் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் காலங்கள் மாற மாற நாட்கள் நகர நகர இந்த டேங்க்ஸோட பயன்பாடுன்றதோ இல்லை இந்த டேங்க்ஸுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஒரு வெப்பன் சிஸ்டம்ன்றதோ அதிகமாக இந்த டேங்க்ஸ்ன்றது ரொம்பவே ஈஸியான ஒரு டார்கெட்டாக ரொம்பவே விலை குறைவான ட்ரோன்ஸை வச்சு அழிக்கக்கூடிய ஒரு டார்கெட்டாக இப்போ கரண்டான உலகத்தில் மாறிட்டு இருக்கு. இது வருங்காலத்தில் எப்படி மாறிடுனா இந்த டேங்க்ஸை நம்பி யுத்தத்துக்கு போகிறவங்களோட இந்த டேங்க்ஸை விட அதிநவீனமான டெக்னாலஜி யார்கிட்ட வருதோ இல்லைனா இந்த பீரங்கிகளுக்கு எதிரான அந்த ஒரு டெக்னாலஜி யார் உருவாக்குறாங்களோ அவங்க அந்த போரில் ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு நிலைமையில கொண்டு போய் விடும். அதே நிலைமை தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்லையும் போயிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ் இந்த பிரச்சனையிலும் போயிட்டு இருக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இந்த பீரங்கி எதிர்ப்பு தடுப்பு ஏவுகணைகளை நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரான் மேட் வெப்பன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இந்த மாதிரி ரஷ்யன் மேட் வெப்பன்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. இது எல்லாம் ஒரு சேர கிளம்புறங்கிறப்போ உண்மையிலேயே ஒரு இன்வேஷன் உண்மையிலேயே ஒரு போரை இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடங்க நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேலோட காலாட் படைக்கும் இஸ்ரேலோட இந்த டேங்க் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் ஒரு பெரிய சிக்கல் ஒரு பெரிய ஆபத்தானது இந்த ஹெஸ்புல்லாவில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பாக சொன்னால் நார்மலாக இருக்க ஈரான் மேட் வெப்பன்ஸ் கிட்ட இந்த ட்ராஃபி சிஸ்டம் ஆனது ஃபெயில் ஆனதுக்கு ஹெஸ்புல்லாவோட ஸ்ட்ராட்டஜி காரணமா இல்லை இஸ்ரேலோட அந்த ட்ராஃபி சிஸ்டம் இன்னமும் நிறைய அப்கிரேட்ஸை பார்க்க வேண்டியது இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இது ஹெஸ்புல்லாவோட டாக்டிக்ஸ்னால மட்டும்தான் ஃபெயில் ஆச்சே தவிர இஸ்ரேலோட சிஸ்டம்ஸ் இன்னும் உலகத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுறது உங்கள் எல்லாருக்கே.